ஒரு அழகான பெண் நுட்பமான தனது மறைவு திறனை பயன்படுத்தி வங்கி உள்ளே சென்று அங்கேயே வங்கியின் பாதுகாப்பு குறியீட்டை பதிந்து வைத்தால், பாஸ்வேர்டை உள்ளிட்டு பாதுகாப்பு காப்பகத்தை திறந்து உள்ளிருந்த அனைத்து பணத்தையும் மூடிய பைகளில் அடைத்தால், அவளுடைய திட்டம் ஒரு பிழையும் இல்லாமல் தள்ளிப் போவதாக தோன்றியது. அந்த பணம் நிரம்பிய பைகளை ஜன்னல் வழியாக கீழே வீசி அவள் மறந்துவிட்ட ஒரு முக்கிய விஷயம் இருந்தது. உடைகள் மறைவதில்லை. அதனால் அவள் மறைவாக இருத்தல் வேறு வழியில்லை என்பதால் உடைகளை கழித்து வைக்க வேண்டிய நிலைக்கு வந்தாள். அந்த நேரத்தில் ஒரு ஆண் பாஸ்வேர்டை உள்ளிட்ட போது அதிர்ச்சி தரும் நிகழ்வொன்று நிகழ்ந்தது. அவனுடைய மறைவு திறன் மெதுவாக குன்றத் தொடங்கியது. மீண்டும் மறைவில் மாறினாள். இதை பார்த்த சின்ன தம்பி, இது கண்ணில் மாயம் போல இருக்கிறதே என எண்ணினான். இந்த முயற்சி முற்றிலும் தோல்வியடைந்தது. இரவு நேரத்தில் வங்கிக்குள் நேரடியாக புகுத்துவோம். இந்த முறை அவர்கள் நடவடிக்கைக்கு முன் அனைவரும் கருப்பு நாற்றமிக்க சாக்ஸ்களை அணிந்து கொண்டனர். தாய் இரும்புச் சங்கிலியை தூக்கிக் கொண்டு வங்கியின் ஜன்னலை இறுக்கமாக கட்டினார். அந்த சங்கிலியின் பட்டையை தலப்பு சகோதரிக்கு கொடுத்தார். அவள் ஒரே இருப்பில் ஜன்னலை திறக்க முடியும். பிறகு ஒரு பெரிய லாரியை கொண்டு வந்து சாலையை முற்றாக தடுத்தனர். அனைத்தும் தயார் என்றவுடன் தந்தை மின்வெட்டு போல உள்ளே சென்று சேர்ந்தார். தாயும் தலப்பு சகோதரியையும் தூக்கிக் கொண்டு நேராக காசு கூடத்திற்குள் பறந்தார். அந்த நேரத்தில் சிறிய அழகி பாஸ்வேர்டை உள்ளிடச் சென்றபோது தலப்பு சகோதரி நேரடியாக ஒரு காலால் இரும்பு கதவை தாளம் இல்லாமல் விரைவில் உடைத்தார். அந்த வேகத்தில் பாதுகாப்பு பெட்டியை 2வது மாடியிலிருந்து கீழே வீசியார்கள். அவர்கள் பணத்தை வேனுக்குள் ஏற்றிக் கொண்டிருந்த அந்த நிமிடத்தில் போலீசார் திடீரென சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். தம்பி உடனே தனது நாயை அழைத்து அவர்களை அடக்க முயன்றான்.